ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வஞ்சரம் மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இதோட ரத்தமே தெரியும். எந்த அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா தான் இந்த மாதிரி ரெட் கலரில் இருக்கும். இல்லாட்டினா இது காஞ்சு போய் அந்த ரத்தத்தோட கலரே தெரியாது. ஸோ அதை வச்சு நம்ம ஃப்ரெஷ்ஷான மீனாக என்னென்னு கண்டுபிடிச்சிக்கலாம். இது ஃபிஷ் மார்க்கெட்டில் ஒரு அண்ணா சொன்னது தான். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்குதான்னு பார்த்து வாங்கிக்கோங்க. நம்மளுக்கே நல்லா தெரியும் அந்த பிளட்டு எந்த அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்ட்டு. ரெட் கலரில் இங்கெல்லாம் பாருங்கள், பிளட்டு நல்லாவே தெரியுது. ஸோ இதை இந்த மாதிரி இருக்கிற போர்ஷன்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துடலாம். அப்போனா தான் மீன் அந்த ஸ்மெல் இல்லாமல் நல்லாயிருக்கும். இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு மஞ்சள் பொடி போட்டு கழுவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு காட்டுறேன். மீனை இப்போ மஞ்சள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இதுக்கு இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள். நம்ம எடுத்துருக்க மீனோட குவான்டிட்டிக்கு தகுந்தாப்பில் ஆட் பண்ணிக்கலாம். வீட்டில் அரைச்சி வச்சுருக்க சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள். மிளகு சீரகம் நிறையா சேர்த்துக்கிட்டோன்னா நல்லாயிருக்கும் ஃப்ளேவர். ஸோ 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக ஒரு ஃப்ளேவருக்காக கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல், உங்களுக்கு வேண்டாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன். இதை மட்டும் நீங்கள் சேர்த்துட்டு உப்பு ஆட் பண்ணி லெமன் ஜூஸ் கொஞ்சோண்டி விட்டு ஃபிஷ் ஃப்ரை பண்ணாலே நல்லாயிருக்கும். நான் இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக கடையில் வாங்குகிற ஆச்சி ஃபிஷ் ஃப்ரை மசாலா கொஞ்சோண்டி ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஃபிஷ் ஃப்ரை மசாலாவில் கொஞ்சம் உப்பு இருக்கிறதுனால நான் கம்மியாக சேர்த்துருக்கேன். நீங்கள் அதை ஆட் பண்ணலாட்டினா தேவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு இதில் ஒரு 1/2 லெமனோட ஜூஸையும் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு திக்கான இதுவாக நம்ம மிக்ஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயும் அந்த ஈரப்பதம் இருக்கும். ஸோ தண்ணி சேர்க்காமல் முடிஞ்ச அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லெமன் ஜூஸில் இருக்கிற ஈரமும் கரெக்டாக தான் இருக்கும் நம்மளுக்கு. இது உங்களுக்கு நல்லா ரெட் கலரில் வேணும் அப்படின்னா நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் அந்த மாதிரிலாம் இல்லாமல் நேச்சுரலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மசாலாவோட கலர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இவ்வளோதான். நம்மளுக்கு இப்போ இந்த மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த மசாலாவை எடுத்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறோம்ல இந்த ஃபிஷ்ஷில் ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இது மாதிரி ஒரு சைடு அப்ளை பண்ணிவிட்டு திருப்பி விட்டுட்டு இன்னொரு சைடும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா இந்த நடுவில் இப்படி எல்லா இடத்துலையும் மசாலா படுற மாதிரி தடவிக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம ஃப்ரை பண்ணும்போது நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ நான் இதே மாதிரி இருக்கிற எல்லாத்துலேயும் நான் மசாலா ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். மசாலா எல்லாத்தையும் நல்லா மீனில் தடவி நல்லா மேரினேட் பண்ணி வச்சாச்சு. ஸோ இது ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே இருந்தாலே போதும், நல்லா மசாலா இறங்கிரும். இதில் கொஞ்சம் இன்னும் நல்லா உள்ள மசாலா இறங்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் எடுத்துகிட்டு அங்கங்கே இந்த மாதிரி ஒரு ஹோல் போட்டுட்டோன்னா இந்த மசாலாவோட ஜூஸ் எல்லாமே உள்ளக்கையும் நல்லா இறங்கி நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் ஃபிஷ்ஷு. ஸோ இதே இல்லாட்டினா நம்ம கத்தி வச்சு கூட இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கலாம். ஸோ அங்கங்கே இந்த மாதிரி ரேண்டமாக பண்ணி விட்டோன்னா நல்லா மசாலா உள்ளேயும் இறங்கி உள்ளக்க சில இது நம்மளுக்கு மேலே மட்டும் மசாலா இருக்கிற மாதிரி இருக்கும். உள்ளக்க அப்படியே பச்சையாக சாப்பிட்ற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரிலாம் நம்ம போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்படியே இருக்கட்டும். ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து நம்ம ஃப்ரை பண்ணும்போது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபிஷ் நல்லா மேரினேட் ஆயிடுச்சு. ஒரு 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு. நான் அடுப்பில் ஒரு தவா வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி நான்ஸ்டிக் பேன் தான் வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட இரும்பு தோசைக்கல் இருந்துச்சுன்னா அந்த தோசைக்கல்லில் ஃப்ரை பண்ணுங்கள், இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். நம்ம டீப் ஃப்ரை பண்ணுறதை விட இந்த மாதிரி தோசை தவாவில் இந்த மாதிரி பேனில் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கிறது அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் நம்ம வஞ்சரம் மீனை வறுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இதில் ஒரு ஃப்ளேவருக்காக நான் 2 கொத்து கருவேப்பிலையை அப்படியே சேர்த்துக்கிறேன். இதில் நீங்கள் பூண்டு இருக்கும்ல அதையும் நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்திங்கன்னா இன்னும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ நான் இன்றைக்கி பூண்டு சேர்த்துக்கல, ஜஸ்ட்டு இதை மட்டும் நான் சேர்த்துக்கிறேன்.
இப்போது இதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற வஞ்சிரம் மீனை வச்சுக்கலாம். ஸோ ஃப்ளேமு கொஞ்சம் சிம் டு மீடியம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் இது உள்ளேயும் நல்லா வெந்திருக்கும், மேலேயும் கரிஞ்சிடாமல் இருக்கும். ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்து நம்ம ஆட் பண்ணியிருக்கிறதுனால அந்த எண்ணெயில் அது ஃப்ரை ஆகிட்டு இந்த மீனும் நம்ம போட்டோன்னே அந்த ஃப்ரை பண்ணும்போது வர வாசனையே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்து ஃப்ரை பண்ணி பாருங்கள். இப்போது ஒரு 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம இதுக்கப்புறம் ஒரு இங்கே 2-3 மினிட்ஸ் திரும்ப குக் ஆனதுக்கப்புறம் 5 to 10 செகண்ட்ஸ்க்கு ஒருக்க நம்ம இந்த மாதிரி திருப்பி போட்டுகிட்டே இருந்தோம்னா நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் நல்லா வந்துடும். ஸோ அது மாதிரி நல்லா குக் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நல்லா திருப்பி போட்டு வேக வச்சாச்சு. ஃபிஷ் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நல்ல பெரிய மீனாக இருந்துச்சு. என்ன தான் இருந்தாலுமே உடையாமல் திருப்பி போடணும்னு நினச்சேன். எப்படினாலும் கொஞ்சம் ஒண்டி கிராக் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ஒரு சூப்பரான வஞ்சிரம் ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா.